ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த அழகான நன்னால நம்மளோட 3 ஹேப்பனிங் செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. யாருன்னு கேக்குறீங்களா? வாலிப ராஜா திரைப்படத்தோட ஹீரோ சேது இருக்காரு மற்றும் ஹீரோயின் விஷாகா அண்ட் நுஷ்ரத் நம்மளோட இருக்காங்க. அவங்கள சந்திக்கலாம். Hi, welcome to the studio. Very happy to have you all here. And உங்க எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். So, happy விநாயகர் சதுர்த்தி to you too. To you too. So, இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கும்போது it's a very special festival. So, usually வந்து in South India வந்து நாங்க கொழக்கட்டை அப்படின்னு we make a small recipe and all of us really have fun during that day. So, உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா செலிப்ரேட் பண்ண இந்த விநாயகர் சதுர்த்தி? Vinayaka Chaturthi in my house we make modak. My mother is totally into pujas and all that. Okay. So right now she's out of the country, but we've been given instructions to make modak at home, which is a very popular sweet dish. Okay. Oh, that is so nice. So you make the modak Not at home? me, my sister. I eat the You modak. eat it. Okay. So நீங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்களா விநாயகர் சதுர்த்தி? நான் பண்ணுவேன். ஆனா நான் வந்து என்ன சொல்றேங்க பேரண்ட்ஸோட நான் இல்ல. நான் தனியாவே லைஃப் லாங் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் படிச்சதும் தனியா இப்போ இங்கேயும் நான் தனியா தான் இருக்கேன். Okay. So maybe யாராவது பக்கத்து வீட்ல இருந்து கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னா சாப்பிடுவேன். So நீங்க கொடுத்து அனுப்பிச்சா கூட சாப்பிடுவேன். So அதனால உங்களுக்கு அந்த மாதிரி அகேஷன் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வரல? இல்ல ஆனா நான் இப்ப ஹாலிடேஸ் வரும்போது செலிப்ரேட் பண்ணுவோம். Okay. So என்ன சொல்றது ஒரு ஃபேமிலி ஒரு கெட் டுகெதர் ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கும். கண்டிப்பா. Okay. So what do you do during விநாயகர் சதுர்த்தி? When I'm in Bombay, which is where I usually am, I'm invited to a lot of people's houses for this, and they have a lot of sweets and a lot of friends get together, and it's just a fun time for me at least. So I go hop skipping to everybody's houses. So 5 houses a day I do on those days. Usually in your place, I think it's very grand. The festival itself is so grand. And I stay on Juhu Beach, so that entire road is very badly stuck. That's where they take the Ganpati idol for immersion. You can't get out on the days of those immersions. You can't get out of the house at all. So good. I think Vinayagar Chaturthi has been definitely a very wonderful festival, and especially in your place, I can feel that. So, Sedu, நீங்க தான் வாலிப ராஜா திரைப்படத்தோட ஹீரோ, and நீங்க ஆக்சுவலி ரியல் லைஃப்ல ஒரு டாக்டர். ஆனா இந்த படத்துல உங்களோட கதாபாத்திரம் ஒரு பேஷண்டா நடிச்சிருக்கீங்க. அது எப்படி உங்களால முடிஞ்சது? எப்படி முடிஞ்சதுன்னா ஏன்னா இது வந்து கான்ட்ராஸ்ட் இல்லையா யூசுவலா? ஸோ அதனால கண்டிப்பா அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டானு. கண்டிப்பா. ஏன்னா இந்த கதை பார்த்தீங்கன்னா கார்த்திக்ன்ற ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். இவன் ஒரு கன்ஃபியூஸ்டான பையன். ஸோ இந்த கன்ஃபியூஷன் தான் இவனை ஒரு பேஷண்ட் ஆக்குது. ஸோ ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் தேடி போகிறேன். ஸோ அந்த சைக்கியாட்ரிஸ்ட் வந்து நம்ம சந்தனம் சார். அவர் ஒரு யூனிக்கான டாக்டர். மற்ற டாக்டர் மாதிரி நிறைய பேஷண்ட்லாம் பார்க்க மாட்டார். ஒரு நாளைக்கு ஒரு பேஷண்ட் தான் பார்ப்பாரு. ஸோ அந்த லக்கி பேஷண்ட்னா ஸோ அதுக்கப்புறம் ட்ராவல் ஆகிறது தான் நம்ம படம். ஸோ பேஷண்ட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறத விட கார்த்திக்ன்ற ஒரு கேரக்டர் வந்து பேஷண்ட் ஆறான். அதுக்கப்புறம் இவன் எவ்வளோ பிரில்லியண்ட்டாக பண்ணுறான் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ ரியல் லைஃப்லேயும் இப்படி ஏதாவது கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது உண்டா இல்லை நார்மல் தானா? சின்ன வயசுலேருந்து கன்ஃபியூஷன் தாங்க. ஐயோ. ஸோ விஷாகா, உங்களோட கதாபாத்திரம் உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்க இந்த படத்தில். இது படம்ல என்னோட கேரக்டர் பேர் ஷாலு. Did I say it right? Yes. Okay. Perfect. So Shalu is a typical Chennai ponnu, and she is she's friendly, down to earth, comes from a very good family. Okay. And she's a kind of girl who will do anything for her friends and friendship. Okay. So it's a very sorted girl. I think a girl next door, girl next door. Yes, absolutely. So maybe அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் வந்து இந்த காலத்துல, I mean, it works a lot. It works really a magic among the audience and that's correct, because they immediately connect, you know. Yeah, so, absolutely. So Nusrat, what is your character in this movie? I am absolutely opposite of what Vishakha is actually. Okay. I am the wild one in the film. I am somebody who is very career oriented, very independent. She has a set idea of what life and love and parents and family is for her. Okay. And which is why she's very clear in everything she says and she does, which is what I really relate to her in that way, because she's absolutely clear. She's not, she doesn't have a lot of things in her mind. She's not confused at all. She's very clear. She knows what she wants to do and where she wants to go.
So that's what I'm playing in the film. Okay, beautiful. And சேது கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற படத்துக்கு அப்புறமா இந்த படத்துக்கு எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க, எப்படி கதை சொன்னாங்க எங்ககிட்ட? அதான் இப்போ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹிட் ஆனுச்சு அண்ட் ஆடியன்ஸ் ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணாங்க. ஏன்னா இப்போ சந்தானம் சார், பவர் ஸ்டார், இப்போ அதனுடைய பிரம்மாண்டம் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் நான் ஒரு ரோல் நல்ல ஸ்கோப் கொடுத்தாங்க, பண்ணேன். அண்ட் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி நமக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கணும் ஒரு கேரக்டர், ஆடியன்ஸ் ரிலேட் பண்ணோம் அப்படிங்கும்போது கோகுல் ஒரு ஃப்ரெண்டு மூலயமா மீட் பண்ணேன். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் நம்ம இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் லட்டு தினாஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஸோ அவர் சொன்னார் நம்ம ஒரு ஸ்டோரி பண்ணலாம் சார் அப்படின்னு நிறைய லைன் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார் நம்ம டீமோட. அப்போ நம்ம அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம டிசைட் பண்ணது தான். ஓகே. ஸோ டெபியூ டைரக்டர் சாய் கோகுல் அவங்கள பற்றி சொல்லுங்கள். கோகுல் வந்து கேவி ஆனந்த் சாரோட அசோசியேட். இப்போ இது ஃபர்ஸ்ட் படம். என்னன்னா ஒரு நல்ல ஒரு மேக்கிங் ஸ்டைல். ஓகே. அண்ட் இது என்னன்னா ஒரு யங் ஃபிலிமாக இருக்கும், ஒரு கலர்ஃபுல் யங் ஃபிலிம். என்னன்னா ஒரு ஆடியன்ஸ் போனால் ஜாலியாக பார்த்து சிரிச்சுட்டு விஷுவலாக ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு வரலாம், அந்த மாதிரி படமாக இருக்கும். அண்ட் விஷாக்கா நீங்கள் பொதுவாகவே ரொம்ப சூஸி இல்லையா, இந்த படம் பண்ணணும், ரொம்ப ஒரு கேரக்டர் பேஸ்ட் மாதிரி. ஸோ உங்களோட க்ரைட்டீரியா என்ன ஒரு படம் சூஸ் பண்ணுறதுக்கு? I think the criteria is, of course, first is a script and a good producer, and then the director. You have to connect with the director as to how clear is his vision, and of course your role. I think it's the entire package, you know. And sometimes yeah, it has to be the entire package. For me, it is the role also has to be really meaty, you know. You have to be given some scope to perform. So here I think everything just fell in place. Okay, so director pati solunga. Gokul again is even though it's his first film, when I first met him, I had met him because you know, I came to know about him through Murali sir, and then he had also told me about him. So and these are people I trust. So once they mentioned, you know, to me about him, I obviously trusted him and his vision. And when I spoke to him, he gave me a narration of the film and of my scenes and all that. It was brilliant. I just fell in love with but you know, I must tell you, he'll probably tell you later, I wasn't even supposed to do the film. And then when he did offer me the film, he offered me Sweetie's role, which is Nushrat's role. Oh really? Because he thought I could fit the North Indian bill, you know. And I was like, no, I have been a Tamil ponnu, Chennai ponnu, you know, Tamil Nadu ponnu in Kanna Laddu, so I will be a Tamil ponnu in this one also. Okay. So that's what I got finally. Oh, okay. So நீங்க வந்து 2008 ல அறிமுகமானீங்க இல்லையா, அதுக்கப்புறமா 2013 ல தான் நீங்க கண்ணா லட்டு திங்க ஆசை அந்த படம் மூலமா மறுபடியும் வந்து உங்களை நாங்க ஸ்கிரீன்ல பார்த்தோம். இந்த 5 years gap எதனால உங்களுக்கு? See, 2008 to 2010, I was just doing films. Then I left the film industry for 2 years. I was working in London in my dad's company. Okay. And then I started producing films, small indie films. And then I don't know, all these films happened. And so even after Kanna Laddu, I've been doing 3 Hindi films, and then Malayalam is happening, Telugu is happening. So I'm just everywhere right now. Oh, so adnala you just that 5 years. I'm a gypsy. I'm everywhere at all times. I need to focus. ஸோ நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். நீங்களும் எங்கேயும் போயிடாதீங்க. நம்மளோட 2 அமேசிங் ஹீரோயின்ஸ், ஹீரோ நம்மளோட இருக்காங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஒரு சின்ன பிரேக் அப்புறமா. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சி வாலிப ராஜாவும் ராணிகளும் நிகழ்ச்சியில நம்மளோட விஷாக்கா, நுஷ்ரத் அண்ட் சேது இருக்காங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து பேசலாம். சேது, நீங்கள் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் காம்பினேஷன் சந்தானம் சாரோட மறுபடியும் வந்து 2வது முறை உங்கள் 2 பேரையும் சேர்ந்து நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 2 பேருக்கும் இல்லை அந்த மேஜிக் எப்படி க்ரியேட் ஆச்சு? அண்ட் ஈவன் ஸ்டில் நான் ஆன் ஸ்க்ரீன் பார்த்தா கூட வந்து இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல். அது எப்படி ஒர்க் ஆச்சு? இல்லை, இப்போ ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது ஆக்சுவலாக சந்தானம் சார் என்கிட்ட சொன்னார், நம்ம அந்த ஃபஸ்ட்டு படம் ஷூட் பண்ணும்போது, ஏன்னா எனக்கு நடிக்க வந்து என்ன சொல்கிறது வராது அந்த டைமில், ஏன்னா புதுசாக நம்ம என்டர் பண்ணுறோம். ஸோ அவரோட கூட இருக்கும்போது ரொம்ப ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், நம்ம ஏதாவது ஒன்று கொஞ்சம் என்ன சொல்ற ரிலேட் பண்ணுற மாதிரி அந்த ஸ்பீடுக்கும் கவுண்டருக்கும் மேட்ச் பண்ணி நம்ம பண்ணோம். என்ன பண்ணோம்னு தெரியல, குவிக்காக ஷூட் பண்ணோம். ஆனால் அவர் சொன்னார், ஓவராலாக பார்க்கும்போது இப்போ ஆடியன்ஸ் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். எங்கே எப்படி அது தெரியல, ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு.
இப்போ இந்த படம் பார்க்கும்போது அது ஒரு நெக்ஸ்ட் லெவல் தான் போயிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அந்த மேபி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆன் ஸ்க்ரீன் தெரியுதுன்னு கூட சொல்லலாம். ஓகே ஓகே. ஸோ அவரோட உங்களை ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து டிப்ஸ் கொடுப்பாரா அவங்களுக்கு இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்லாம் அவரோட ஐடியாஸ் உங்களோட ஷேர் பண்ணிப்பாரா? இல்லை கண்டிப்பாக. ஏன்னா அந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் பேசினேன் எப்படி பண்ணலாம் என்னன்ட்டு கைட் பண்ணிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் சொல்லுவார் எந்த மாதிரி படங்கள் பண்ணலாம், ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னொன்று என்ன அமையுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணலாம். So Nusrat, this is your first movie in Tamil, but you have already done 4 movies in Hindi. So what were the movies and how was your experience? In Hindi? The films I did was LSD, which was Love, Sex or Dhoka, by Dibakar Banerjee. He was one director I would have given like a left leg or right arm to work with, literally, if he had asked for it. So I can't tell you what that film meant and still means to me, because it's like you dream of working with the director and that's what happens. Your first film is with him. Okay. And it was just brilliant, and I wish I can go back in time and reshoot that film because I loved it that much. But that was the first film. Then I did Pyar Ka Panchnama, which nobody expected that it'll do that well. It was just a fun romantic comedy film, and it took on so well, and it became such a big film that I actually give credit to that film for all the other work that I've got, because people and audience recognizes me only as Babu. They don't really, some of them don't even know my real name, they just call me with that one name. That's the success, right? Yeah, but it's fine, I totally love it. I'm actually happy they know me as my character name, because that means what I'm doing right. So that was the second film. Then there was Akashvani, there was Dar at the Mall, there were lots of films. Okay. They have their own space. That's the one thing, because I understand the language and I love that language. Like I love emoting in that language because it's my home language. Those films hold like an importance in my life that cannot. Yeah, but this is different. It's very challenging. I'm hoping to learn a little bit of Tamil so I can enjoy this just as much. Kandipa. So welcome to the Tamil industry, and we wish you all the best from our side. Thank you. சேது, நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலி ஒரு டாக்டர். நீங்கள் சின்ன வயசுலேயே யோசிச்சு பார்த்தீங்களா ஓகே கண்டிப்பாக நம்ம ஆக்டிங் ஃபீல்டு வரணும் அப்படின்னு என்னைக்காவது உங்களுக்கு எய்ம்ஸ் இருந்திருக்கா, இல்லை எதிர்ச்சியாக நடந்த ஒரு விஷயமா? இது ஆக்சுவலாக ரெண்டும் தான் சொல்லணும். ஏன்னா இப்போ சந்தானம் சார் ரொம்ப முன்னாடின்னு தெரியும், நாங்கள் நிறையா விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சினிமா பற்றி. ஸோ படங்கள் பேசுவோம், கதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ வந்து நான் சிதம்பரத்தில் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ மெட்ராஸ் வருவேன் எல்லா வீக்கெண்டும். ஸோ வரும்போது மீட் பண்ணுவோம், பேசுவோம். ஏதோ ஒரு நாள் ஒரு கேஷுவலாக சொன்ன இந்த மாதிரி நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கும்போது சரி ஓகே என்ன சொல்கிறது, மேபி ஒரு பையன் தேவைப்பட்டார் அவருக்கு அந்த டைமில் போட்டு கலாய்க்கிறதுக்கு. அப்போ நான் ரெடியாக இருந்தேன். ஸோ அப்படி அமைஞ்ச ஒரு விஷயம். பட் ஆனால் என்கிட்ட கிளியராக சொன்னார், நீ படிப்பை முடி, அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ முடிச்ச அடுத்த மந்த்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அந்த படம். ஆமாம். ஸோ அது வந்து என்ன சொல்லணும், உண்மையிலே இன்னைக்கு கூட எங்க வீட்டுல சொல்லுவாங்க, இப்படி ஒரு என்ன சொல்றது புரிஞ்சு ஒருத்தர் செய்யறாரா அப்படின்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சினிமால ஒரு அறிமுகம்ன்றது வந்து இன்னைக்கு அதுதான் பிக்கெஸ்ட். இது எத்தனை பேர் ஏங்குறாங்க உண்மையிலே. இப்ப கனவுலலாம் நிறைய இது வரும், இந்த மாதிரி நம்ம படம் பண்ணலாமோ, நல்லா இருக்கும், இந்த பாட்டுல நம்ம இமேஜின் பண்ணி பார்ப்போம். எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் இப்போ ஒரு ரியாலிட்டியா மாறிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா நான் பிளஸ்டுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா, வெரி நைஸ். ஸோ நீங்கள் வந்து எப்படி மேனேஜ் பண்ணீங்க ஒரு பீங் அ டாக்டர், அதுக்கப்புறமா ஒரு ஆக்டராக எப்படி அதை மேனேஜ் பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை அதான் நான் சொன்ன மாதிரி மெடிசன் இதை டெர்மட்டாலஜி முடிச்சுட்டு தான் அந்த படம் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த ஒரு படம் தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ மீன் வைல் எனக்கு ஒரு 3 to 4 months கேப் இருந்துச்சு. ஓகே. ஸோ அந்த டைமில் வந்து நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இனிமேலுமே நான் என்ன சொல்கிறது கொஞ்சம் டைம் ரெண்டுத்துக்கும் ஒதுக்கி தான் பண்ணணும். கண்டிப்பா. ஸோ நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். நீங்களும் எங்கேயும் போயிடாதீங்க. நம்மளோட 2 அமேசிங் ஹீரோயின்ஸ், ஹீரோ நம்மளோட இருக்காங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன பிரேக் அப்புறமா வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் 3 ஹேப்பனிங் செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. நம்மளோட விஷாகா, சேது, நுஷ்ரத் இருக்காங்க. பல விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். விஷாகா, நீங்கள் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ளஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க?
உங்களோட what is the plus in the movie? In Valivraja, I think the biggest plus is, you know, of course, it's the Kanna Laddu Thinasya same team and everything, and Kanna Laddu Thinasya, people associate it with a lot of comedy and fun. Absolutely. This film is all that, plus family, entertainment, romance, and some psycho bits that my director will explain to you later. And we've got a clean use certificate without any cuts. So you can imagine, Yeah. you know, it's an absolutely wonderful family entertainer. Beautiful. நீங்க பாலிவுட் படங்கள் நடிச்சிருக்கீங்க இல்லையா? Please share that with us. The experience in Bollywood? Experience, well, of course, as Nusrat said, that's our mother tongue, you know. Yeah. Hindi is the mother tongue. So obviously I enjoy my films more there because you're not concentrating on remembering the dialogues. You just go and your attention is just focused on, you know, acting and exchanging your, you know, ideas. So of course it's wonderful there. I shot 3 wonderful, I mean I had 3 releases last year after Kanna Laddu. And that was again lovely. But somehow Bollywood sees me as this very serious actor. I tend to get all these serious roles. Okay. So I'm But labeled இங்க அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கு இல்லையா? Usually which is great in a we way. see you in a lot of comedy movies too. Yeah. But I haven't done anything comical myself. I'm looking for, in fact, my Telugu film that I'm doing, I'm probably the comical relief in the film also, you know. Okay. But that apart, yeah, so it's been great. It's a perfect balance, Bollywood and then Kollywood. So I'm doing all the heroine bit here and more serious stuff in Bollywood. Very nice. The best of both worlds. சேது நீங்க வந்து இந்த படத்துல 2 ஹீரோயின் நீங்களே டைரக்டர் கிட்ட 2 ஹீரோயின் வேணும்னு கேட்டு பண்ணீங்களா இல்ல கதைக்கு தேவைப்பட்டுச்சா? இல்ல அப்படியெல்லாம் எப்படிங்க கேட்க முடியும்? சும்மா நீங்க அப்புறம் எல்லா ஹீரோவும் தான் கேட்பாங்க போல. அப்படி கிடையாது. இந்த கதைக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அந்த மாதிரி இது கண்டிப்பா 2 ஹீரோயின் தேவை அந்த படத்துக்கு. ஸோ அதுபடி ஏன்னா ரெண்டுமே ஆனால் ஆப்போசிட். இவங்க வந்து என்ன சொல்றது கொஞ்சம் ஹோம்லி, இவங்க ரொம்ப மாடர்ன் ஒரு நார்த் இந்தியன் இது. ஓகே. ஸோ 2 பேர் தேவைப்பட்டாங்க. எனக்கு அவெல்லாம் புரிஞ்சது. ரொம்ப சேஃபா ஹி ஆன்சர். இந்த மாதிரி கதை இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. Oh, he wants such stories where he can also have 2 heroines more in the movies. No, I don't mind 3, 4. ஆமா டைரக்டர் கிட்ட பேசிக்கலாம் நம்ம. ஸோ இந்த படத்துல வந்து ஆஃப்டர் கண்ணா லட்டு தினாசியால வந்து விஷாக்காவோட காம்பினேஷன் மறுபடியும் இந்த படத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ ஹவு இஸ் த கோஆபரேஷன் பிட்வீன் போத் ஆஃப் யூ? காம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா ஒருத்தர் நடிக்கும் போது? எப்படி அதை இது பண்றீங்க? இல்லை என்னன்னா என்னோட நல்லா நடிப்பாங்க. ஓகே. ஸோ கண்டிப்பாக நான் ஒரு சில டிப்ஸு கேட்க மாட்டேன், அப்படியே பார்த்து வாட்ச் பண்ண எதுனா இமோஷன் ஓவராக இருக்கு நம்மளும் அதை கொடுக்கணுமோ அந்த மாதிரி. ஸோ எனக்குள்ளே அந்த மாதிரி நினச்சிப்பேன். ஏன்னா உண்மையில நல்லா நடிப்பாங்க. ஸோ நான் அப்படியே கற்றுக்கிற ஒரு இதுதான். ஸ்பான்டேனியஸாக பண்ணுவாங்க நிறைய. ஓகே. ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. இவங்களோடையும் தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. எனக்கு அதான் நான் சொன்ன மாதிரி பசங்களோட தான் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், பொண்ணுங்களோட இது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நுஷ்ரத், உங்களோட என்ட்ரி எப்படி நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு வாய்ப்பு எப்படி கிடைச்சது? அண்ட் ஹவு இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் இன் த தமிழ் இண்டஸ்ட்ரி? ஹவு டிட் யூ கெட் இன்ட்ரடியூஸ்ட் இன் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி? Thankfully, these people had seen my Hindi films, and Vishakha knows me because of Bollywood, so she suggested. Gave them my number, and he suggested, and Gokul said, yeah, she also works for me. So they cumulatively liked what I did there and the fact that I look the part and I fit the role that well. See, I didn't really know who he was and what he's done, who he's assisted, because I genuinely believe even if you're making a simple film, if you know what you're doing and if you make it well, it can really do wonders. I mean, the film can become larger than anything. So he just had that idea in his head and he seemed to know what he was doing. He had that clarity, that same clarity that I like in my character. He just knew what he was saying and he was so sure that that's what he wanted, and he didn't want changes, he didn't want variations, he wanted exactly that. Okay. So I think that kind of convinced me and pulled me to do this film at least. Okay, so I think that's so true. I mean, director வந்து கண்டிப்பா focused-ஆ ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போனா I think the movie can do wonders. And the concept of the film is very nice. I mean, when you see it, you'll know. But the concept of the film and where that one line and that one thought is, I think it's brilliant. It will connect to a lot of people. கண்டிப்பா. சேது முதல் படத்துல வந்து சந்தானம் இருந்தாரு, விடிவி கணேஷ், அதே காம்பினேஷன் இந்த படத்துலயும். ஸோ வந்து இந்த படத்துல ஏதாவது வந்து போன படத்துல நம்ம பண்ண முடியல அப்படிங்கிறது ரீகெயின் பண்ணிருக்கீங்களா இந்த மூவில? டான்ஸ், ஆக்டிங் ஏதாவது? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு செகண்ட் ஸ்டெப்னு சொல்கிறத விட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஃபோர்த் ஸ்டெப்புன்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஏன்னா என்னோட லுக்லேருந்து, வெயிட் லூஸ் பண்ணதுலேருந்து, ஆக்டிங்லேருந்து என்னால் என்ன ஒரு செகண்ட் படத்துக்கு முடியுமோ நான் மேக்ஸிமம் இன்புட் கொடுத்து ட்ரை பண்ணேன். ஏன்னா இன்னொன்று என் மேலே
இந்த படத்துல கொஞ்சம் பாரம் இருக்கும். ஓகே. ஏன்னா ஒரு லீட் ரோலா நம்ம நிறைய விஷயங்கள் கொண்டு போனோம். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஓகே. அண்ட் அதை பார்த்தவங்களும் சொன்னாங்க இந்த மாதிரி நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு. ஸோ எனக்கு அது கேட்கும்போது அதுதான் எனக்கு சந்தோஷம் கொடுக்குது. சரி, ஓகே நம்ம இம்ப்ரூவ் பண்றோம் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இப்போல்லாம் நீங்கள் வந்து கிளினிக்கோ இல்லை ஹாஸ்பிட்டல் போகும்போது பேஷண்ட்ஸ் எல்லாம் பயங்கர கூட்டமாக உங்களை சுற்றி நிற்கிறாங்களா? நான் அந்த டாக்டர் நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு, அந்த டாக்டர் நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு நிற்கிறாங்களா? ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்களா? எப்படி இருக்கு அந்த ரிசப்ஷன்? இல்லை, நான் தான் ட்ரீட்மெண்ட்னா இவர்கிட்ட தான் போவேன்னு சொல்லவே மாட்டாங்க. அது ஏன்னா என் சீஃப்லாம் இருப்பார், அவங்ககிட்ட தான் போவாங்க. அதில் தெளிவாக இருப்பாங்க. ஓகே ஓகே. பட் சொன்ன சின்ன சின்ன குழந்தைங்க நிறைய பேர் பார்ப்போம் ஒரு நாள்ல. எல்லாருமே என்ன சொல்றது, ஏதாவது ஆட்டோகிராஃப் வேற யாரும் பாக்குறாங்களான்ட்டு தெரியாம வந்து காமிப்பாங்க பேப்பரை. ஸோ இந்த மாதிரி டெய்லி நடக்கிற ஒரு விஷயம் தான். அண்ட் இன்னொன்று என்ன சொல்றேன், எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர். ஏன்னா அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க எல்லாரும். அண்ட் நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன். வர்க்கும் எனக்கு ஈஸியா இருக்கு. ஆமா. So how was it working with VTV Ganesh, he being your father, and I can guess that smile on your face? He's been an entertainer on set. I mean, even if he's doing something sad or if he's doing something dramatic, I think he's being funny, so I'm laughing because I don't know what he's saying. Okay. But he's doing it in such a funny way that all you do is end up laughing. He's just and he does his own thing. I mean, even if you want him to, you don't know what he's going to do next. He's pretty unpredictable. So he'll just pull me in the scene and he'll say, "This is this one," and then I'm like, "Whoa, this is that part of the scene," and I'm laughing. I said, "What is he doing?" So it was difficult to hold your emotion when he's in the scene. Okay, I think yes, I can guess it because everybody says that. I mean, if he's there on the scene, then சொல்லவே வேண்டாம் கண்டிப்பா. ஸோ உங்களோட பர்சனல் லைஃப் வாலிபராஜா திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, கேட்கவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை, பிரேக் அப்புறமா பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸ்டே வித் அஸ்.